ஹாய், வெல்கம்ஸ் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் லெமன் ரைஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு சாதத்தை குக்கரில் வச்சு இது மாதிரி எடுத்து ஆற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோம். 2 லெமன் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன பிஞ்ச் அளவு போடுறதுக்கு ஒரு வெந்தயப்பொடி, வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு. இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் லெமன் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்டவ்வில் அமர்த்திடுவோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது காலையில் குழந்தைங்களுக்கு நம்ம அவசரமாக லஞ்சு கட்டும்போது இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்து விடலாம். இதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி சாதத்தில் போட்டு கிண்டுறோன்னு பாருங்கள். சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமானதை என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இதோட சேர்த்து 2 முட்டையும் அவிச்சு சேர்த்து கொடுத்தோம்னா இன்னும் சத்து கூடுதலாக கிடைக்கும். பாருங்கள், இந்த சாதத்துக்கு நான் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.